தற்பொழுதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் நாளை தாக்கல். தேர்தல் நெருங்குவதால் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. மாணிக்கம் தாக்கூர் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக கார்கேவை சந்திக்க பெங்களூரு சென்றார் செல்வ பெருந்தகை. காங்கிரஸ் மேலிட உத்தரவை மீறி கூட்டணி பற்றி பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாது என்றும் எச்சரிக்கை. இந்தியா கூட்டணியின் தலைவராக தகுதியுள்ளவர் ஸ்டாலின் என மணிசங்கர் ஐயர் பேட்டி. ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கு ஸ்டாலின் துணை நிற்பார் எனவும் உறுதி. ₹1200 கோடி மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சூளகிரியில் 4000 கோடி முதலீட்டில் ஆக்வஸ் குழுமத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. தங்கம் விலை சவரனுக்கு ₹960 சரிந்து ₹1,15,520 விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு ₹15 குறைந்தது. நயினார் நாகேந்திரனின் பேச்சுக்கு நடிகை த்ரிஷா கடும் கண்டனம். உயர் பதவியில் இருக்கும் தலைவரிடமிருந்து அருவருக்கத்தக்க பேச்சை எதிர்பார்க்கவில்லை என்றும் பதிவு. நடிகை த்ரிஷா குறித்த பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தார் நயினார் நாகேந்திரன். செய்தியாளர் சந்திப்பில் தவறுதலாக பேசிவிட்டதாகவும் விளக்கம். காரைக்கால் மீனவர்கள் 25 பேரை சிறைபிடித்தது இலங்கை கடற்படை. மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மீனவ அமைப்புகள் கோரிக்கை. சரிகம நிறுவனம் வசமுள்ள 134 படங்களின் பாடல்களை பயன்படுத்தக்கூடாது என்று இசையமைப்பாளர் இளையராஜாவிற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. மலர் கண்காட்சிக்கு தயாராகும் உதகை தாவரவியல் பூங்கா. 10 லட்சம் மலர் நாற்றுகளை தயார் செய்யும் பணி தீவிரம். கோவையில் ₹1 கோடி மதிப்புள்ள நகைகள் கொள்ளை. அடகு கடையின் ஷட்டரை உடைத்து கைவரிசை. ஐந்து ஆண்டுகளில் ₹8,621 கோடி அபராதம் வசூலித்த வங்கிகள். குறைந்தபட்ச இருப்புத் தொகை இல்லாததை காரணம் காட்டி நடவடிக்கை. பிப்ரவரி 26ஆம் தேதி விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா திருமணம் நடக்கவுள்ளதாக தகவல். உதய்பூர் அரண்மனையில் நடைபெறும் திருமண நிகழ்ச்சியில் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் பங்கேற்பு. கமல்ஹாசன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அடுத்த படம் சேயோன். போஸ்டரை வெளியிட்டு அறிவித்தது ராஜ்கமல் பிலிம்ஸ். புதிதாக கட்டப்பட்ட உழவர் அங்காடிகள், பள்ளி வகுப்பறைகள் உள்ளிட்ட பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். கல்வி, மருத்துவம், தொழில், வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு நாட்டிலேயே முதன்மையான இடத்தில் உள்ளது. இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள 16 உழவர் அங்காடிகளை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். புதிய வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் சேவைகளையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் சென்னை, ஹோசூர், வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்களில் கட்டப்பட்ட புதிய மருத்துவமனை கட்டடங்களை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதேபோல் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, கன்னியாகுமரி, ஈரோடு மாவட்டங்களில் உள்ள அரசு கலை மற்றும் பொறியியல் கல்லூரிகளுக்கு ₹555 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட புதிய வகுப்பறைகள், மாணவர் விடுதிகள் உள்ளிட்டவற்றை திறந்து வைத்தார். சென்னை கிண்டியில் ₹175 கோடி மதிப்பில் அடுக்குமாடி தொழிற்கூடங்கள், ராஜபாளையத்தில் 32 கோடியில் நெசவு குழுமம், தேனியில் செயற்கை பட்டு குழுமம், நெல்லையில் தங்க நகை குழுமம், பொள்ளாச்சியில் கயிறு குழுமத்தையும் திரு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதேபோல் 20 மாவட்டங்களில் மாற்றுத்திறனாளி பயனாளர்களுக்காக 105 விடுதிகள் சேவை மையங்களையும் திறந்து வைத்தார்.
சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் சிவகங்கையில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் 27 கோடியே 32 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய வீடுகள் மற்றும் தொழிற்கூடங்களை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் பழம்பெரும் நடிகை திருமதி MN ராஜமுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதையும், மூத்த திரைப்பட இயக்குநர் திரு SP முத்துராமனுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதையும் வழங்கினார். தேர்தல் நேரத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசும் மாணிக்கம் தாக்கூருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணிக்கம் தாக்கூர் மீதான நடவடிக்கை குறித்து மல்லிகார்ஜுன கார்கேவுடன் ஆலோசிக்க பெங்களூரு செல்வதாகவும் கூறினார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன எங்களுக்கு வழிகாட்டுதல் கடந்த 17ஆம் தேதி சொல்லிச்சு, யாரும் பொதுவெளியில் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது. கிளியரா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார், வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ ராகுல்ஜியை விட மல்லிகார்ஜுன கார்கேயை விட யாராவது பெரியவங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலை மதிப்பவன். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லுதோ அது அந்த வழிகாட்டுதல்லாம் இங்கே அரசியல் பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கும். அதுக்கு மேலே யாருன்னா பெரியவங்க இருக்காங்கன்னா எனக்கு தெரியல. நம்பர் 1. நம்பர் 2, 5 நபர் கமிட்டி திரு கிரீஷ் சோடங்கர் தலைமையில் நியமித்திருக்கிறார். அந்த கமிட்டி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் எதான் சொல்லியிருக்காங்க, மாநில தலைமையும் எதான் சொல்கிறோம். பொதுவெளியில் பேசுறதுக்கு என்ன இருக்குது? இவ்வளோ காலம் பேசாமல் இப்போ தேர்தல் நடக்கும்போது எதுக்கு இதெல்லாம் பேசணும்? பேசுவதை அவாய்ட் பண்ணணும். ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு, பொதுவெளியில் பேசக்கூடாது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார். நீங்கள் பொதுவெளியில் எதை பேசணுமோ பேசணும், அறைக்குள்ளே பேசுகிறத பொதுவெளியில் பேசணும். எங்களுக்கு என்ன தேவைன்றது எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிகிட்ட சொல்லுவோம். நாங்கள் அவங்க வழிகாட்டல் தான் நடக்கணும். எனக்கு பேச தெரியும், நான் என்ன ஒன்றாலும் உங்கள் முன்னாடி பேசுகிறேன்னா அதுக்கு எதுக்கு கூட்டணி, அதுக்கு என்ன முறை, அது என்ன ஜனநாயகம்? இந்தியா கூட்டணியின் தலைவராக தகுதியுள்ளவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர், ராகுல் காந்தி பிரதமராவதற்கு ஸ்டாலின் துணை நிற்பார் என்றும் கூறியுள்ளார். டெல்லியில் ANI செய்தி நிறுவனத்திற்கு மணிசங்கர் அளித்துள்ள பேட்டியில், இந்தியா கூட்டணி ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் அதை ஒருங்கிணைக்க சிறந்த தலைவர் மு.க.ஸ்டாலின் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த ஓராண்டாக ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக வெற்று முழக்கத்தை எழுப்புவதை விட பிரச்சனைகளை மட்டுமே ஸ்டாலின் தொடர்ந்து எழுப்பி வருகிறார் என்றும், ராகுல் காந்தி பிரதமராவதற்கு ஸ்டாலின் துணை நிற்பார் என்றும் மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். If the India bloc is consolidated, and I think the best man to consolidate it is M.K. Stalin. Why? Because when Kamaraj was asked to become the Prime Minister of India in succession to Jawaharlal Nehru, he had one sentence to say to everybody who asked him. He said, no English, no Hindi, out. So M.K. Stalin is the same position. So Rahul Gandhi can become the Prime Minister of India provided there is somebody to spend all his time consolidating the India bloc. நடிகர் விஜயை தொடர்புபடுத்தி பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் பேச்சு அருவருக்கத்தக்கது என்று நடிகை த்ரிஷா கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் தவேக தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், விஜய் முதலில் த்ரிஷாவிடம் இருந்து வெளியே வர வேண்டும் என்று கூறியிருந்தார். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலிருந்து வெளியே வரணும். த்ரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளியே வரணும். முதல்ல விஜயுடன் நடிகை த்ரிஷாவை தொடர்புபடுத்தி நயினார் நாகேந்திரன் பேசிய கருத்துக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் பெண்கள் அமைப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அவமரியாதை குறித்து குரல் எழுப்புவது அவசியம் என்று நயினார் நாகேந்திரனை கண்டித்து தனது வழக்கறிஞர் மூலம் நடிகை த்ரிஷா கண்டனத்தை பதிவிட்டுள்ளார். அதில் மாநில அளவில் அரசியல் களத்தில் உயரிய பொறுப்பு வகிக்கும் ஒருவரிடம் இருந்து அருவருக்கத்தக்க கருத்து வெளிப்படும் என்று எதிர்பார்க்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். தனக்கு எந்த அரசியல் கட்சியுடனும் தொடர்பு இல்லை என்றும் எதிர்காலத்திலும் அவ்வாறான விருப்பம் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். கலை ஒன்றின் அடிப்படையில் மட்டுமே தான் அறியப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள த்ரிஷா எந்த அரசியல் கட்சியுடனும் தொடர்புபடுத்தக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஒருவரது தனிப்பட்ட வாழ்க்கை பொதுவெளியில் பேசப்படுவதும் விவாதத்திற்கு உட்படுத்துவதும் கண்டிப்பாக கூடாது என்று அழுத்தமாக குறிப்பிட்டுள்ளார்.
நடிகை த்ரிஷா குறித்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வருத்தம் தெரிவித்தார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் த்ரிஷா குறித்து தவறுதலாக பேசிவிட்டதாகவும் கூறினார். என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு இது தவறி வந்த ஒரு வார்த்தை. அதற்கு எங்களுடைய அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் ஏற்கனவே என்னிடம் பேசியிருந்தார்கள். நேற்று கூட முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்றபோது அவரும் இது குறித்து என்னிடம் பேசினார்கள். உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படவில்லைனால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் பாழடைந்த வீடு ஒன்று அமானுஷம் நிறைந்தது போல இருப்பதாக கூறும் ரீல்ஸ் வீடியோ வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இளைஞர்களின் நள்ளிரவு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிய அந்த வீடு எங்கு உள்ளது? பேய் வீடு என அந்த பங்களாவை கூறுவதன் பரபரப்பு பின்னணி என்ன? இப்போது பார்க்கலாம். சென்னை டிமாண்டி காலனியில் அமானுஷம் இருப்பதாக கூறி இளைஞர்கள் ஒன்று கூடி சமூக வலைதளங்களில் வைரலானது. பின்னாளில் டிமாண்டி காலனி என்ற பெயரில் படமாகவே வெளியானது. தற்போது இதே போன்று சென்னையில் மீண்டும் டிமாண்டி காலனி போன்ற வீடு இருப்பதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அசோக் நகர் கண்ணப்பர் சாலையில் உள்ள இந்த வீட்டில் வசித்து வந்தவர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி சரவணன். குழந்தைகள் இல்லாத நிலையில் மனைவி கஸ்தூரியுடன் அவர் வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சரவணன், அவரது மனைவி கஸ்தூரி, வீட்டு பணிப்பெண் அன்பரசி ஆகியோர் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். வீட்டில் இருந்த நகை, வைர நகைகள், பல லட்சம் ரூபாய் பணம், அமெரிக்க டாலர்கள் கொள்ளை போயின. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது. ஆனால் தண்டனைக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தண்டனையை ரத்து செய்து மறுவிசாரணை நடத்த சிபிஐக்கு உத்தரவிட்டது. அதன்படி இந்த வழக்கு சிபிஐ விசாரித்து வருகிறது. இதனால் 18 ஆண்டுகளாக இந்த வீடு பாழடைந்து காட்சியளிக்கிறது. பல ஆண்டுகளாக பங்களா வீடு பூட்டப்பட்டுள்ளதால் இரவு நேரத்தில் அந்த வீட்டின் பக்கம் கூட பகுதி மக்கள் ஒதுங்குவது கிடையாது. ஆனால் இந்த பங்களாவில் தான் இளைஞர்கள் சிலர் அத்துமீறி உள்ளே புகுந்து ரீல்ஸ் எடுத்து பதிவிட்டுள்ளனர். நள்ளிரவில் மதிர்ச்சுவர் ஏறி குதித்து உள்ளே செல்லும் சிலர் தரைத்தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பழமையான கார், படுக்கை அறை, புகைப்படங்கள், எம்ஜிஆர் மற்றும் ஆன்மீக தலைவர்களுடன் சரவணன் எடுத்துக்கொண்ட புகைப்பட ஆல்பங்களை சினிமாவை போன்று பதிவு செய்து பேய் வீடு என இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டு வருகின்றனர். விசாரணைக்காக சிபிஐ அதிகாரிகள் இன்னும் கொலை நடந்த வீட்டை முழுமையாக ஆய்வு செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் நிலையில் வாலிபர்கள் ரீல்ஸ் மோகத்தால் பல ஆண்டுகளாக வழக்கு நிலுவையில் உள்ள கொலை நடந்த பங்களா வீட்டிற்குள் அத்துமீறி உள்ளே நுழைந்து வழக்கு தொடர்பான பல ஆவணங்களை கலைத்து விட்டதாகவும் இவர்களால் கொலை வழக்கு பாதிக்கப்படலாம் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரீல்ஸ் வீடியோ எடுத்த இளைஞர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அசோக் நகர் காவல் எல்லைக்குட்பட்ட அந்த பங்களாவுக்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இனி இந்த பங்களாவுக்கு யாரேனும் ரீல்ஸ் எடுக்க வந்தால் அவர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. ரீல்ஸ் எடுத்த நபர்கள் குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். பேய் வீடு என பீதியை கிளப்பி ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர்களால் அசோக் நகர் பகுதி மக்களிடையே அச்சம் எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.